Hi students, welcome back. Economics Easy to Win class 9th standard economics content. Okay, now economics in lower section you have to study what is economics. Economics is the science of wealth, isn't it? So economics is the science of wealth, particularly related to mankind of such activities, isn't it? So that is the economics daily life. Okay, in this section we have to economics content first chapter we have to see unit 1, understanding development, prospective, measurement and sustainability. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப்மெண்ட், அதாவது டெவலப்மெண்ட்னா என்னன்னு தெரியும், மேம்பாடு. அதாவது டெவலப்மெண்ட், டெவலப்மெண்ட் ஆகலையா இன்னும் அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா. ஸோ மேம்பாடு, வளர்ச்சி அடைய செய்யுது. ப்ராஸ்பெக்டிவ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொலைநோக்கு, ரொம்ப தூரத்துலேருந்து பார்க்குற ஒரு கண்ணோட்டம். ப்ராஸ்பெக்டிவ்னா தொலைநோக்கு. மெஷர்மெண்ட் ஆல்ரெடி நோ தட், அளவிடுறது இல்லையா. அண்ட் சஸ்டைனபிலிட்டினா நிலையாக இருக்கிற ஒரு தன்மை, தட் மீன்ஸ் நிலையாக இருக்கிற ஒரு வளர்ச்சி. ஸோ தட் இஸ் அ சஸ்டைனபிலிட்டி. ஸோ இன் திஸ் செக்ஷன் வாட் ஆர் இன் திஸ் chapter 1 what are the we have to learn. So learning objectives. So in this unit 1 what are we have to learn. So main objectives என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். To know the meaning of development from different perspectives. தொலைநோக்கு பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் லெவலில் இருக்குது அதோடைய மேம்பாடு, அதாவது வளர்ச்சி. ஸோ அந்த கான்செப்டை பார்ப்போம். The next to know the indicator of economic development. எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுடைய குறியீடு, என்ன மாதிரியான இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, இண்டெக்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். த நெக்ஸ்ட் ஒன், அண்டர்ஸ்டாண்டிங் த மீனிங் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஸோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்னா என்ன, ஸோ மீனிங் நம்ம தெரிஞ்சுப்போம். ஓகே, அது என்ன அப்படின்ட்டு. த நெக்ஸ்ட் ஒன், டு நோ த பாலிசிஸ் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ஸோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், நிலையான ஒரு தன்மை, எந்த மாதிரியான பாலிசி கொண்டு வந்தால் அது நிலையாக இருக்கும், தட் கேனாட் பி சேஞ்ச். ஸோ அந்த கான்செப்டை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் டாபிக்ஸில் டெவலப்மெண்ட்னா என்ன அப்படி சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னு பார்க்கலாம் வாங்க. த வேர்ட் டெவலப்மெண்ட் இஸ் யூஸ்டு வைட்லி. டெவலப்மெண்ட் அப்படின்றது ஒரு பரந்த விஷயம் அப்படின்றாங்க, அதாவது டோட்டலாக சொல்கிறது. இட் இஸ் யூஸ்டு widely. Okay, it refers to the progress of a particular field or a particular person. இந்த மேம்பாடு பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் ஃபீல்டு, ஒரு குறிப்பிட்ட ஒரு நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆர் பர்டிகுலர் பர்சன், ஒரு தனி நபருடைய வளர்ச்சியாக இருக்கலாம், அது மேம்பாடாக இருக்கலாம் அப்படின்றாங்க. சிமிலர்லி the economic progress of a country is known as economic development. ஸோ பொருளாதாரவுடைய செயல்பாடுகள் மூலியமாக வளர்ச்சி அடைகிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், do you understand what is economic development? Simply development means what, isn't it? So it refers to the progress of a particular field or a particular person. So I hope this topic you have to understand. Yes. The next topic is different perspectives about development. ஸோ மேம்பாடு பொறுத்த வரைக்கும், அதாவது டெவலப்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பல்வேறு தொலைநோக்கு மூலியமாக பார்க்கக்கூடியது. ஸோ எந்த மாதிரியான விஷயங்கள் தொலைநோக்கு பார்வையில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ எவ்ரி ஹியூமன் பீயிங் ஹேஸ் அன் ஆம்பிஷன்ஸ் ஆர் டிசையர் ஆஃப் ஹிஸ் ஆர் ஹர் ஓன் டு அச்சீவ் ப்ரோக்ரஸ் இன் லைஃப் இல்லையா. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு குறிக்கோள் இருக்கும். ஒரு தனிப்பட்ட ஒரு பர்சனுக்கு என்ன இருக்குது, குறிக்கோள் இருக்குது இல்லையா. ஸோ நீ என்னவாக போகிற ஒரு ஆம்பிஷன்ஸ் இருக்கும். எவ்ரி ஹியூமன் பீயிங்ஸ் ஹேஸ் ஏ செட் ஆஃப் கோல், isn't it? Similarly we have ideas about how a country should progress. எப்படி இந்த ஐடியாஸ், அவங்களுடைய அமைப்பு எப்படி செயல்படுத்துகிறாங்க, அவங்களுடைய செயல்பாட்டு மூலியமாக. ஓகேவா. If our thinking turns towards progress and about the ways to achieve the
கோல்ஸ், அதாவது மெனி கோல்ஸ் ஃபார் ப்ராக்ரஸ், இட் லீட்ஸ் டு டெவலப்மெண்ட். ஸோ பல்வேறு தொலைநோக்கு பார்வை மூலியமாக அவங்களுடைய செயல் திட்டங்களை செயல்படுத்தினால யூ ஹவ் டு அச்சீவ் what is that goals, that is it lead to development. அந்த goals achieve பண்ணுறத நம்ம என்ன சொல்கிறோம், it lead to development. What is that? It lead to development. So next one topic, let us try to imagine what development means to different people. ஸோ பல்வேறு மக்களுடைய நோக்கங்கள், அதாவது பல்வேறு மக்களுடைய டெவலப்மெண்ட் எந்த விதத்தில் குறிக்கிறாங்க. ஸோ லெட் அஸ் see ஒன் பை ஒன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இம்ப்ரூவ்மெண்ட். இம்ப்ரூவ்மெண்ட்னா என்ன? ஏற்கனவே இருந்த லெவலை விட அடுத்த லெவலுக்கு வர்றது, நெக்ஸ்ட் லெவலுக்கு வர்றது. ஸோ தட் இஸ் த இம்ப்ரூவ்மெண்ட். முன்பு இருந்ததை விட இப்போ ஒரு பரவாயில்ல, ஒரு வளர்ச்சி இருக்குது, ஒரு மேம்பாடு இருக்குது அப்படின்றது இம்ப்ரூவ்மெண்ட். The next, growth process in needed directions. Growing process in needed directions. அப்படின்னா என்ன? இப்போ எதெல்லாம் நமக்கு தேவை, ஸோ அந்த ஒரு தேவையை நோக்கி அதனுடைய வளர்ச்சியை போயிட்டு பல்வேறு வழிகள் மூலியமாக அந்த டைரக்ஷனை போய் ரீச் பண்ணுறது, அந்த வழியை அடையுதல். ஸோ அதை தான் நம்ம என்னது, க்ரோயிங் ப்ராசஸ் இன் நீடட் டைரக்ஷன். ஸோ நெக்ஸ்ட்டு, வே ஆஃப் மூவிங் ஃபார்வர்ட். ஸோ முன்னோக்கி செல்லுது. நம்ம வந்து இப்போ ஒரு முடிவு பண்ணிட்டோன்னா அந்த முடிவை நல்ல சிந்தித்து தான் செயல்பட்டு அந்த முடிவு பண்ணியிருப்போம். ஸோ திரும்ப பின் வாங்கக்கூடாது இல்லையா? ஸோ முன்னோக்கி செல்லுது தான் முக்கியமானது, த வே ஆஃப் மூவிங் ஃபார்வர்ட். நெக்ஸ்ட்டு, நாட் டூயிங் சேம் மிஸ்டேக் டுவைஸ். ஸோ நாட் டூயிங் சேம் மிஸ்டேக் டுவைஸ். ஸோ தவறினை வந்து மீண்டும் செய்யாமல் இருக்கிறது. ஒரு தடவை மிஸ்டேக் பண்ணிட்டியா, நெக்ஸ்ட்டு அது வராமல் பார்க்கணும், அந்த தவறை மீண்டும் செய்யாமல் இருக்கிறது. ஸோ நாட் டூயிங் சேம் மிஸ்டேக் டுவைஸ். த நெக்ஸ்ட்டு, பார்ட் ஆஃப் டெய்லி லைஃப். ஸோ பார்ட் ஆஃப் டெய்லி லைஃப்னா என்னது, அன்றாட வாழ்வில் ஒரு பகுதி தான் என்னது, தட் இஸ் த வாழ்க்கை, தினசரி வாழ்க்கையின் ஒரு பகுதி, தட் இஸ் த பார்ட் ஆஃப் டெய்லி லைஃப். இன்றைக்கி இந்த பார்ட் முடித்தோம், இன்றைக்கி இந்த அச்சீவ் பண்ணோம், ஸோ நெக்ஸ்ட்டு அந்த மாதிரியான ஒவ்வொரு நாளிலையும் நம்ம என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணிக்கிறோம் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக. ஓகே, ஸோ அந்த பாட்டு. நெக்ஸ்ட்டு, அட்வான்ஸ். ஸோ அட்வான்ஸ்னால் முன்னெடுத்தல். நம்ம முன்னாடியே பிளான் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பிளான் இருக்குது, இந்த பிளானை போய் முடிக்கணும் அப்படின்றது அட்வான்ஸ். அட்வான்ஸாக நம்ம திங்கிங் பண்ணுறது, அதை செயல்படுறதுக்காக ஒரு திட்டம் போடுறது. ஓகேவா, பிளானிங். த நெக்ஸ்ட் ஒன், க்ரோஸ் வித்தின். ஸோ தன்னுள் வளர்ச்சி. நம்ம ஃபஸ்ட்டு வளர்ச்சி அடையணும், மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக, அவங்களுக்கு ஒரு மாடலாக, ஒரு ரோல் மாடலாக இருக்கணும். ஸோ க்ரோஸ் வித்தின். த நெக்ஸ்ட், நெவர் எண்டிங் ப்ராசஸ். முடிவில் செயல்பாடு, எது ப்ராசஸும் ஸ்டாப் ஆகக்கூடாது. ஸோ தட் இஸ் த நெவர் எண்டிங் ப்ராசஸ். த நெக்ஸ்ட் ஒன், பெட்டர் யுவர் செல்ஃப். பெட்டரிங் யுவர் செல்ஃப், தன் மேம்பாடு. இதுவும் க்ரோஸ் வித்தின் மாரி தான். ஓகே, பெட்டரிங் யுவர் செல்ஃப். த நெக்ஸ்ட் ஒன், ஃப்ரீடம் டு க்ரோ. வளர்ச்சிக்கான சுதந்திரமாக செயல்படுறது. த நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன், ப்ரோக்ரஸ். ப்ரோக்ரஸ் மீன்ஸ் முன்னேற்றம். ஸோ எந்த மாதிரியான வளர்ச்சி அடையணும் அதுதான். ஸோ I hope you understand this topic, this session. What are the topics we have to learn? So first of all, introductions of development, isn't it? Next one, we have to different perspective about development. பல்வேறு நோக்கங்கள், அதாவது தொலைநோக்கு மூலியமாக பார்க்கக்கூடிய பார்வை, தட் மீன்ஸ் மேம்பாடு, அந்த வளர்ச்சியை பற்றி நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்தது டெவலப்மெண்ட் மீன்ஸ் டு டிஃப்ரெண்ட் பீப்புள். மக்களுடைய பல்வேறு மக்களுடைய மேம்பாடு இதெல்லாம் குறிக்குது அப்படின்றத ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி இருக்குது, சார்ட்டு. ஸோ அந்த கான்செப்டோடு நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த செஷன் ஓவர். If any doubt means you have to ask or call. I hope you understand these topics. Okay. Next topic we have to see net national product, that means indicator of economic development. One by one next class பார்க்கலாம். Okay. Thank you students.